இதை ஒட்டி நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ வேணால் கோவப்படுங்க, ஆனால் சத்தமாக பேசக்கூடாது. அப்படியே ஆக்ரோஷமாக, ஆவேசமாக, கோபமாக இருந்தால் கூட சாஃப்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். நான் எனக்கு அந்த விஷயத்தை நான் கையாண்டேன். நான் சத்தமாக பேசலை. சத்தமாக பேசினா பேசலை, இது சத்தியமான உண்மை. நம்பர் 2, நீங்கள் வந்து இப்போ இதுக்காக நான் கவலைப்படுறேன், இது என்னடா இப்படிப்பட்ட ஆட்களோடையா அப்படின்னு கவலை உண்டு. ஆனால் நான் புலம்ப மாட்டேன். பார்க்குறவங்களாம் ஃபோனை பண்ணி என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ண, இவங்க இப்படி தான், இனிமேல் வந்து நம்ம அலுவலகத்தில் இது போல் மீட்டிங் வந்து நடத்தக்கூடாதுன்றது முடிவுக்கு அவங்க எனக்கு தள்ளதுனால இனிமேல் அந்த டெசிஷன் நான் எடுக்க மாட்டேன், தவறான டெசிஷன். அப்போது நான் புலம்பலை, முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக இந்த கவலைப்பட்ட விஷயங்களை நான் கொண்டு வந்திருக்கணும்னு நீங்கள் புரிஞ்சுங்க. நீங்களும் கவலை இருக்குன்னா புலம்பாதீங்கன்றதான் எங்கள் கருத்து. இது வந்து ஒரு கஷ்டம் தானே. அப்போ இந்த கஷ்டத்தில் வந்து நமக்கு கஷ்டத்துக்கு ஆழ்த்திருக்காங்க. இதை நான் வந்து குறையாக சொல்லலை, இந்த குறையை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு அறிவுரையாக சொல்கிறேன். அப்போது கஷ்டங்கள் எப்போது வந்தாலும் அடுத்தவரையோ சூழ்நிலையோ குறை சொல்லாமல் அதை கடந்து செல்ல பழகுங்கள். 4வது வந்து இப்போ வந்து எல்லாருக்கூடையும் நான் இருக்கிறேன்றது எனக்கு ஒரு மகிழ்ச்சி, அது எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் எனக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, கூட்டத்தில் ஒருவனாக நான் இல்லை. எல்லாருக்கூடையும் நான் இருக்கிறேன், ஆனால் நான் கூட்டத்தில் ஒருவன் அல்ல. 1000ல் ஒருவன், லட்சத்தில் ஒருவன், கோடியில் ஒருவன் நான் எனக்கு நானே மார்க் போட்டுப்பேன். ஸோ நீங்களும் எல்லோருடன் இருங்க, ஆனால் கூட்டத்தில் ஒருவனாக கரைந்து போய்விடாதீர்கள். இன்றைக்கி நடந்த விஷயத்துக்கும் இந்த 4 லைனுக்கும் பெரிய தொடர்பு உண்டு. அதனால தான் என்னால் தைரியமாக இதை முன்வைக்க முடிகின்றது. இந்த விஷயத்தை இதிலேருந்து ஒரு கருத்தை நீங்கள் எடுத்துக்கன்னு சொல்ல முடியுது. இதோட ஒரு விஷயம் என்னென்னா, இன்னும் ஒரு 4 விஷயம் இருக்குது, இது நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சொல்ல வேண்டிய 2 விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். ஒரு விஷயம் என்னென்னா, இந்த புத்திசாலித்தனம் என்பது வந்து ரொம்ப இன்றியமையாததாக நான் பார்க்கின்றேன். அதுக்கு நான் வந்து நிறைய கதைகள் படிப்பேன். இது வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் பேக் இருக்கும், நான் கதை படித்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இன்றைக்கி இந்த வீடியோ போடுறதுனால இந்த கதையை திரும்ப ரிவைண்ட் பண்ணி பார்த்தேன். அப்போது அந்த கதையில் வந்து ஒரு திருடன், அவனுக்கு மிக நெருக்கமான ஒரு அரசியல்வாதி, 2 பேரும் வந்து ஒரு பெரிய லூலு மால் மாதிரி ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போவாங்க. எப்படியோ வந்து அந்த திருடன் வந்து அவன் செம ஸ்மார்ட் திருடன், ஒரு 3 சாக்லேட்டு, விலையுந்த 3 சாக்லேட்டை திருடிட்டு வந்துடுவான். வந்துட்டு அரசியல்வாதிகிட்ட சொல்லுவான், லூசு பேல நீ என்ன பெரிய ஆள்னு சொன்னிய பார், 3 சாக்லேட்டை யாருக்கும் தெரியாமல் எடுத்து வந்துட்டேன் அப்படின்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவான் அரசியல்வாதி. இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், சரி நான் உனக்கு ஒரு மேஜிக் காமிக்கிறேன், நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அதே கடைக்கு மறுபடியும் போவாங்க. அப்போ அந்த கடையோடைய சேல்ஸ்மேன்கிட்ட போயிட்டு அந்த விலையுந்த சாக்லேட்டை கேட்பாங்க. உடனே கேட்டவுடனே அவன் கொடுப்பான். இவன் சாப்பிடும்போது பில் போடணுன்ட்டு, வெயிட் பண்ணு, நான் உங்களுக்கு மேஜிக் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ பில் போடு அப்படின்னு சொல்லுவான். சாப்பிட்ருவான். 2வது முறை அதே சாக்லேட் கேட்பான், அதே போல் சாப்பிட்ருவான். 3வது முறை கொடுக்கும்போது என்னையா சாப்பிட்டே இருக்க, பணம் கூடியா அப்படின்போது, இரியா நான் தான் மேஜிக்னு சொல்கிறேன், என்கிட்ட தான் இவ்வளோ டாலர்ஸ் இருக்குன்னு அந்த பணத்தெல்லாம் காமிப்பான், இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே 3வது சாக்லேட் சாப்பிட்ருவான். சாப்பிட்டதுக்கப்புறம் அப்போ கடைக்காரனுக்கு கொஞ்சம் கோபமாக வந்துடும். 1 சாக்லேட் ஓகே, 2 சாக்லேட் ஓகே, 3வது சாக்லேட் சாப்பிட்டேன், என்ன மேஜிக் காமிக்கணும் ஒன்றுமே இல்லாமல் இருக்க, ஒழுங்காக மரியாதையை பணத்தை கொடுன்னு சொல்லும்போது, அவசரப்படாத, அப்படி மந்திரம் சொல்லி திறந்துட்டு சேசி அந்த கையெல்லாம் அசைச்சு அப்படின்னு காமிப்பான். அங்கே போய் அங்கே ஒருத்தர் நிற்கிறார்ல, அவர் பாக்கெட்டில் பாரு ஆனால் பாக்கெட்டை பார்க்குறாங்க. வலது பாக்கெட்டில் இடது பாக்கெட்டில் வலது ஓரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போய் இடது பாக்கெட்டில் கை விடுறாங்க. அதோட அந்த பாக்கெட்டோட வலது ஓரமாக அந்த 3 சாக்லேட் இருந்தோடனே கடைக்காரங்களாம் அப்படியே மெய் செலுத்து போயிடுவாங்க. உடனே இவருக்கு ஒரு 1000 ரூபாய் பரிசு, $1000 பரிசுன்னு வச்சுங்களேன். $1000 நம்ம ஊருக்கு 90,000 ரூபாய் அவருக்கு பரிசு கொடுப்பா. ஜிஎம் கொடுத்து அது ஒரு வீடியோவாக வந்து ஷூட் பண்ணி ரொம்ப பிரபலமாக ஒரு வைரல் வீடியோ ஆனதாக அந்த கதை முடியும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த திருடன் மயக்காட்சி வந்திருப்பான். இப்போ இது ஒரு வகையான புத்திசாலித்தனம்.
நான் சொல்கிறேன், ஐ வில் கம் பேக் டு. 2 வந்து 3 பேர் நல்லா படித்தவங்க, ஒன்றா தான் இருப்பாங்க எப்போவுமே. அவங்களுக்கு ஒரு எதிர் வீட்டில் ஒரு 3 பேர் அண்ணன் தம்பிங்க 3 பேர். அவங்க லாயர்ஸ் எப்போ ரொம்ப திமிர் ஜாஸ்தி. இவங்க 6 பேரும் ஒரு இடத்துக்கு பயணப்படுவாங்க. இவங்க பயணப்படுறாங்க, அவங்களும் பயணப்படுறாங்க. அப்போ 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போகணும்போது அப்போது டிக்கெட் வாங்குற இடத்துல நிற்பாங்க. இவங்க 3 பேருக்கு வந்து அந்த படித்தவங்க இருக்காங்க இல்லையா, உதாரணத்துக்கு நம்ம இன்ஜினியரிங் படித்தவங்க வச்சுக்கலாம். இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு டிக்கெட் வாங்குவாங்க. இப்போ அந்த லாயர் வந்து 3 டிக்கெட் வாங்குவான். என்னடா இது வந்து 3 பேர் வரலையா, ஒரு ஆள் தான் அந்த லாயர் ஃபேமிலிலேருந்து ஒருத்தன் கேட்பான், ஏன்னா 3 பேர் தான் பயணப்பட போகிறோம், அப்போ டிக்கெட் ஒன்று தான் எடுத்தீங்கன்னா வெயிட் அண்ட் சீன்னு சொல்லிடுவான். கரெக்டாக டிக்கெட் செக்கிங் வரும்போது 3 பேரும் வந்து அந்த இன்ஜினியர்ஸ் 3 பேரும் ஒரு டாய்லெட்டில் போய் ஒளிஞ்சுப்பாங்க. அப்போ டிக்கெட் ப்ளீஸ் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். உடனே அந்த அந்த கதை லைட்டாக திறந்து ஒரு கையில் டிக்கெட் மட்டும் கொடுப்பான். அவர் உடனே ஓகே, நான் தான் ஃபைனல் டிக்கெட் செக்கிங், அதனால் டிக்கெட் நான் இது வந்து இது நெட்டு டிக்கெட் கிடையாது, இது ஃபிசிக்கல் டிக்கெட், நான் கையில் வச்சுக்கணும்னு சொல்லி அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். இவங்க 3 பேரும் அப்புறம் வந்துடுவாங்க. இவங்க பார்த்தோன்னே இவங்களுக்கு ஸ்பீச்லெஸ், என்னடா இது வந்து ஒரு டிக்கெட் எடுத்து 3 பேரும் ஹாப்பியாக வந்துட்டான்னு இறங்கிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ திரும்ப அதே போல் வரும்போது திரும்பவும் இவங்களும் வருவாங்க, அவங்களும் வருவாங்க. அப்போ இந்த லாயரில் ஒருத்தன் சொல்லுவானா, ஏய் இந்த வாட்டி நாம் வந்து அவங்கள வந்து ஸ்பீச்லெஸ் ஆக்கிடுவோம், ஒரே ஒரு டிக்கெட் வாங்குன்னு சொல்லுவான் அந்த லாயர் ஃபேமிலியில் ஒருத்தன். அவங்க சரின்னுவாங்க. அவங்க ஐடியா தெரிஞ்சு போச்சு, டிக்கெட் செக்கிங் வரும்போது அவர் ஃபிசிக்கல் டிக்கெட்னால் அவர் வாங்கிட்டு போயிடுவார், நமக்கு டாய்லெட்டில் போய் ஒளிஞ்சிக்கணுன்ட்டு. வந்து என்ன பியூட்டினா, இந்த அட்வொகேட் வந்து ஒரு டிக்கெட் வாங்கிடுவாங்க 3 பேர் சேர்ந்து. ஆனால் அந்த இன்ஜினியர்ஸ் ஒரு டிக்கெட் கூட வாங்க மாட்டாங்க ரிட்டர்னில். என்னன்னு கேட்பாங்க, வெயிட் ஃபார் த மேஜிக்னு சொல்லிடுவாங்க. அப்போ டிடி வந்து சவுண்டு எல்லாருக்கும் டிடின்னு எல்லாம் சொன்னோன்னே இவங்க 2 பேரும் டக்குன்னு ஆப்போசிட் டாய்லெட்டில் 2 பேரும் ஒளிஞ்சுப்பாங்க, 6 பேரும். அப்போது கொஞ்சம் நேரம் கழித்து அட்வொகேட்டு டோரை ஒருத்தவங்க தட்டி டிக்கெட் ப்ளீஸ் அப்படின்னு கேட்பார். உடனே அந்த அட்வொகேட் வந்து ஒரு டிக்கெட்டை கொடுத்துருவார். அவங்கள்ட்ட எந்த டிக்கெட் கொடுப்பாரு, அந்த டிடி மாதிரி வந்தவர் வாங்கிட்டு போயிடுவார். ஆக்சுவலாக அதை வாங்கினது நம்ம இன்ஜினியரில் ஒருத்தன். மறுபடியும் வந்து அந்த டிடி வரும்போது இவங்க வேறு பாத்ரூம் வந்து ஒரு டிக்கெட் காமிச்சா 3 பேர் வந்துடுவாங்க. 3 அட்வொகேட்டும் மாட்டிக்கிட்ட தான் அந்த கதையை முடிச்சிடும். இது ஒரு வகையான பிரில்லியன்ஸ். இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருக்குமே இந்த பிரில்லியன்ஸ் இருக்கின்றது. நம்ம எல்லாருக்குமே ஒரு அரசியல்வாதி ஒளிஞ்சிருக்கான், ஒரு திருடன் ஒளிஞ்சிருக்கான், ஒரு இன்ஜினியர் ஒளிஞ்சிருக்கான், ஒரு வக்கீல் ஒளிஞ்சிருக்காரு. ஆனால் நாம் ஏனும் எல்லா இடத்துலையுமே சரியாக இருந்து சில இடங்களில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை வந்து நம்ம சந்திக்கிறோம். இந்த புத்திசாலித்தனம் அந்த இடத்துல தோற்று போயிடுது. அதுக்கு பல்வேறு காரணங்களை என்னால் கூற முடியும். ஆனால் அதுபோல் நீங்கள் தோக்கக்கூடாது. நீங்கள் எப்பொழுதுமே வந்து புத்திசாலியாகவே வாழணும், இருக்கிற வரைக்கும் புத்திசாலியாகவே இருந்துட்டு மறையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், அடுத்த ஒரு பொருள் மேலே ஆசை வைக்காதீர்கள். அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன இருக்கின்றதோ அதை வைத்து மகிழ்ச்சியாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுது அளவுக்கு மீறிய ஆசை அடுத்த ஒரு பொருள் மேல் ஏற்படுகின்றதோ அது பொறாமையாக மாறி உங்களை ஏதோ ஒரு இடத்தில் வஞ்சத்தில் வீழ்த்தும். அதுக்கு தான் இந்த 2 கதைகளும் நான் சொன்னேன். ஸோ நாம் வந்து ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்க வேண்டாம், ஏமாத்துகிற திறனாகவும் இருக்க வேண்டாம். ஏன்னா அவனுக்கு நிச்சயமாக அப்புறம் ஏமாற்றம் கிடைக்கும். அதே போல் அந்த வக்கீல்களாகவும் இருக்க வேணாம், முட்டாளாகவும் இருக்க வேணாம், இன்ஜினியர் போல் புத்திசாலியானவும் இருக்க வேணாம். நாம இருப்போம். நாம இருக்கிற பட்சத்தில் நமக்கான நாட்கள் இனிமேல் எப்பொழுதுமே நமக்கே கிட்டும். அதற்காக ஆண்டாளை நான் பிரார்த்திக்கிறேன். நீங்கள் அனைவரும் சிறப்பாக, நிம்மதியாக, நிறைவாக, மகிழ்ச்சியாக வாழ்ந்து மகிழ்ந்திட